கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று மார்ச் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் மத்தேயு 22:21. ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஏதாயிலும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கேள்வியை கேட்டதாக நம்ம பார்க்கின்றோம். அதற்கு முந்தின வசனங்கள் பாருங்க. உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். பார்த்தீங்களா, எப்படி ஆண்டவர்கிட்ட போய் எப்படி ராயனுக்கு, அதாவது அரசாங்கத்துல தேசத்தை நடத்துகின்ற ஒரு பொறுப்புல இருப்பது ராயன், அப்போ ராஜா. அந்த ராஜாவுக்கு வரி கொடுப்பது சரிதானா சரியில்லையா என்று கேட்கிறார்கள். இப்போ அவர்களுடைய துர்க்குணத்தை அறிந்து என்று எழுதியிருக்கிறது. துர்க்குணத்தை அறிந்து அவர் என்ன சொல்றாராம்? மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரி காசை எனக்கு காண்பியுங்கள் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு நல்லா புரியும்படி சொல்வதற்காக என்ன சொல்லுகிறாரா? அந்த பணத்தை கொண்டு வாங்க, அந்த வரி காசை கொண்டு வாங்க என்று சொல்லுகிறார். அப்போ அந்த வரி காசை கொண்டு வரும் பொழுது அதுல என்ன எழுதியிருக்கு பாருங்க. இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்க, கர்த்தருடையதை கர்த்தருக்கு செலுத்துங்க, தேவனுடையது தேவனுக்குரியது, ராயனுடையது ராயனுக்குரியது என்று அவர்களுக்கு புரியும்படி சொன்னார். இன்னும் ஒரு விசை பார்க்கிறோம். ஆண்டவர் உமக்கான வரியை நின்று கட்டலை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பேதுருவை அனுப்பி, நீ பிடிக்கிற மீன்ல வாயை திறந்து பாரு, அதுல வரிக்கான வெள்ளிப்பணம் வாயில, மீன் வாயில இருக்கும், அதை கொண்டு போய் உனக்கும் எனக்கும் அதை சேர்த்து கட்டு என்று சொல்லினார். அப்போ இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்தாலும் கூட அதுல ராயனுக்குரியதை கரெக்டா ராயனுக்கு செலுத்தி இருக்கின்றார். வரி கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுத்திருக்கின்றார். அவர்கிட்ட கொடுப்பதற்கு கூட அந்த நேரம் ஒருவேளை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட அதிலே அவர் போய் ஒரு மீனை பிடிச்சு, அது வாயில இருக்குது பாரு, அதை எடுத்து நீ எனக்கும் உனக்கும் வரிக்கானதை கொடு என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்கள், இன்றைக்கும் கூட விசேஷமாக நம்ம தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுப்போம், ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுப்போம். அரசாங்கத்தினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒவ்வொரு தேசத்தினுடைய சட்ட திட்டங்களும் வித்தியாசமாக இருக்கும். அப்போ நம்ம எந்த தேசத்துல வசிக்கிறோமோ அந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக, அந்த ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நேர்மையாக நடக்க வேண்டும். அதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த மார்ச் மாதம் வரி கட்ட வேண்டிய மாதம். அதாவது இந்த வருடத்துல நம்ம இதுவரைக்கும் நீங்கள் கட்டாம இருந்ததெல்லாம் சேர்த்து இந்த மார்ச்ல கட்டி முடிக்க வேண்டிய மாதம். எனவே அதிலே நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள், தேவனுக்கு முன்பதாக உண்மையாயிருங்கள், அரசாங்கத்துக்கும் உண்மையாக இருங்கள். கர்த்தர் அப்பொழுது உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ தேவனுக்குரியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்களேன், மகிமை தேவனுக்குரியது, துதி கனம் மகிமை வல்லமை எல்லாம் அவருடையது. அதான் ராஜ்யம் கர்த்தருடையது, வல்லமை அவருடையது என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமை, அவருக்கு செலுத்த வேண்டிய துதி கனம் எல்லாம் அவருக்கு செலுத்த வேண்டும். அதில் தவறக்கூடாது. அதை கொண்டு போய் இன்னொருத்தருக்கு கொடுக்க கூடாது. அதே போல பார்க்கின்றோம், தேவனுக்கு நீ முழு இருதயத்தோடு தேவனிடத்துல அன்பு கூறுவாயாக. அப்போ நம்ம இருதயத்தை முழு இருதயத்தோடு தேவனிடத்துல அன்பு செலுத்த வேண்டும். அந்த முழுமையான ஒரு முழு இருதயத்தோடு செலுத்துகிற அன்பை தவறா நம்ம மனுஷர்களுக்கு போய் காண்பிக்க கூடாது. தேவனிடத்து செலுத்த வேண்டிய அன்பு, அவரிடம் காண்பிக்க வேண்டிய அன்பு, அவரை நாம் பணிந்து கொண்டு தொழுது கொண்டு அவரை நேசிக்க வேண்டும். அப்புறம் பார்க்கிறோம், சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் நம்ம சரீரத்திலே நாம் தங்குகின்றார். எனவே அது தேவனுடைய ஆலயமா இருக்கிறார். அப்ப சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஜீவ பலியாக நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் தங்கும் ஆலயமா இருக்கின்றது. அதனோடு கூட நம்ம பார்க்கின்றோம், உன் விளைவின் முதல் பலனால கர்த்தரை கனம் பண்ணு.
பொருளாலும் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணி என்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கின்றது. அதோடு கூட தசமபாகம், காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, உற்சாக காணிக்கை என்று சொல்லி கர்த்தருக்கு எதெல்லாம் செலுத்தணுமோ அதை சரியா செலுத்தணும். ராயனுக்கு செலுத்த வேண்டியதை சரியா செலுத்தணும். ராயனுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி கர்த்தருக்கு கொடுப்பதில் இருந்து எடுத்து ராயனுக்கு கொடுத்து விடக்கூடாது. கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு தான், ராஜாவுக்கு செலுத்த வேண்டியது ராஜாவுக்கு தான். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகள் இந்த விஷயத்திலே நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, விசேஷமாக இன்று தியானித்த வசனத்தின்படி ராயனுடையதை ராயனுக்கும் கர்த்தருடையதை கர்த்தருக்கும் ஆண்டவரே பிரித்து கொடுக்கத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். எல்லாவற்றிலும் நீதியும் நியாயமுமாக செயல்பட உதவி செய்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.